அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நோம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது, அதுக்கு முன்னாடி வீடியோ போடவே இல்லை. நோம்புடைய காலங்களில் இதுக்கு நம்ம வீடியோ போட்டால் அந்த இஃப்தாருடைய சம்மந்தமாக வீடியோ போட வேண்டியதாக இருக்கும் இல்லையா, சஹர் சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் அந்த வீடியோக்கள் மொத்தமாக தவிர்த்து கொண்டு அமலுடைய விஷயங்களில் கொஞ்சம் பண்ணிக்கிட்டதுனால வீடியோ போட முடியல. இன்றைக்கி ஏன் வீடியோ போகிறோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கோட 20 முடிஞ்சு நாளையிலேருந்து 21, 23, 25, 27, 29 அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒற்றைப்படைகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கிற சொல்லியிருக்கிறாங்க. அது அடிப்படையில் அது முதல் விஷயம். அல்லாஹ் இந்த ஒற்றைப்படைகளில் அதிகமான இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், முழு நோன்பையும் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இந்த சஹருடைய உணவுடைய விஷயமாக நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா, கடைசி 10 என்ன ஆகும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒற்றைப்படைகளில் அதிகமான உணவுக்காக வேண்டிய அதிகமான பொருளாதாரத்தை இழக்கிறோம். இது நம்ம எப்படி சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ நபர்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறதா, இல்லை நல்ல நைட்டு ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு நல்லா விளாண்டுட்டு பெற்றோர்கள் கண்டுக்கிறாமல் இவன் எங்கேனாச்சும் போய் சாப்பிட்டுக்குருவான் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு பேசினா, சில நபர்கள் சாப்பாடு கொடுக்கறதுனால என்ன ஆகிப்போச்சு, கொடுத்தா நன்மை தானே அப்படின்னு. ஆனால் இந்த 20 நாளில் ஃபலஸ்தீனுக்காக எத்தனை தடவை நம்ம துவா செஞ்சோம், ஈரானுக்காக எத்தனை தடவை துவா செஞ்சோம், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்ம எத்தனை தடவை துவா செஞ்சோம், நம்ம விட்டு மண்ணடிக்கு சென்றிருக்கிறாங்கள்ல, அப்போ அவங்களுக்கு எத்தனை நம்ம துவா செஞ்சோம், அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் சஹர் சாப்பாடு கொடுக்கறதுனால எல்லாமே கிடச்சிச்சு அர்த்தம் கிடையாது. அந்த பொருளாதாரத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. சாப்பிட்றவங்க எப்போயுமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் சாப்பிடாதவங்க எத்தனையோ பேர்கள் சொல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தேடி கொண்டு போய் கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு தேடி கொடுப்பான். நீங்கள் தேடி போகலை, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அதனால் அந்த சஹருடைய சாப்பாடுகளிலிருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா, எத்தனையோ முதியோர்கள் இருக்கிறாங்க, கணவன் இல்லாத பெண்கள் இருக்கிறாங்க, படிக்க வைக்க முடியாத குடும்பங்கள் இருக்குது, கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் இருக்குது, கணவன் இல்லாத குடும்பங்கள் இருக்குது, தந்தையில் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உதவி செய்வான். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும்போது தான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இருக்கிறவங்களுக்கு திரும்ப உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்ய உதவி செய்ய மாட்டான். அந்த சஹருடைய சாப்பாடுகளிலிருந்து கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.